ஹாய் விவேஸ், நீங்கள் பார்க்குறது வந்து தேரா திருவிழாவான்னுட்டு டி நகரில் ஒரே அலப்பறை. என்னடான்னு பார்த்தீங்கன்னா தேர் பிரியாணி தான். திரும்பிய பக்கமெல்லாம் சென்னையில் வந்து டாக் ஆஃப் த டவுன் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா தேர் பிரியாணி. எந்த அளவுக்கு வந்து ருசியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து வழியிற இடம் க்யூவில் நின்று பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி இந்த தேர் திருவிழாவுக்கு வந்து திருவிழா மாதிரி மக்கள் வெள்ளம். அப்படி என்ன ஆச்சரியம் இந்த தேர் திருவிழாவில்னு சொல்கிறீங்களா? திருவிழாவோட பிரியாணியே ஸ்பெஷல் தாங்க. அதோட டேஸ்ட் ஆகட்டும், அதோட சிக்கன் பீஸ் ஆகட்டும், மட்டன் பீஸ் ஆகட்டும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு பிளேட் வாங்கினாங்கன்னா என்ன தாராள மயம்தில் ஒரு 3-4 பீஸ் வந்துட்டு போட்டு தான் பிரியாணியை கொடுக்குறாங்க. பிரியாணியோட குவான்டிட்டி கூட இருக்குது. பாருங்கள், 3-4 தேக்ஸாக கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. சிக்கன் 65 ஒரு பக்கம் இருக்குது, சிக்கன் கிரேவி ஒரு பக்கம் இருக்குது, ப்ளஸ் வந்து மட்டன் பிரியாணி சைடாக வச்சுருக்குறாங்க. இது தவிர உங்களுக்கு கத்திரிக்காயோடைய இதுவும் இருக்குது, ஆனியன் இருக்குது, அண்ட் தென் பிரெட் சுண்டல் இருக்குது. புது விதமாக இங்கே நான் பார்த்தது வந்து பச்சை பயிறு சுண்டல். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தேர். இந்த தேருக்கு வந்துட்டு ஒரு ஆட்ஸாப் கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. டேஸ்ட்டுன்னு உங்கள் டேஸ்ட்டு எங்கள் டேஸ்ட்டெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து அமர்க்களமான டேஸ்ட்டு. அதனால தான் வந்து மக்கள் வந்துட்டு இது வந்து நீங்கள் நானும் சொல்லி வரல, தானாக சேர்ந்த கூட்டம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்த வந்து விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து உள்ளத்தை கொள்ளுற அளவுக்கு பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து வாங்க மக்கா, வாங்க மக்கா, வாங்க மக்கா, சாப்பிடுங்க மக்கா. ஒருத்தர் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா போதும், மக்கள் அனைவரும் அலை கடல் என திரண்டு வந்துட்டு இந்த மக்கள் வந்து திருவிழா தேர் பிரியாணி கொடுக்குற ஆதரவு இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா அதில் முக்கியமான வந்து அவங்களுக்கு கொடுக்குற குவான்டிட்டி ப்ளஸ் டேஸ்ட்டு. அது எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் வந்துட்டு டேஸ்ட்டான உணவு கொடுக்குறாங்க. அந்த பாசந்தி ரைஸ் பார்க்கட்டும், மசாலா மிக்ஸ் ஆகட்டும், அந்த கலர் ஆகட்டும், கொள்ளது போங்க. என்ன தான் நீங்கள் வந்து நான் நின்றுட்டு இவ்வளோ நேரம் வேகாத வெயில் நின்றுட்டு இருந்தால் கூட எனக்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டான உணவு கிடைக்குதில்ல, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நிறைய மக்கள் எல்லாருமே வந்து சிக்கன் பிரியாணி தான் 120 ருபீஸு. தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாங்க. குவான்டிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. 4 பீஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ மட்டன் பிரியாணி நான் வாங்கலை, பொய் சொன்னோன்னு கிடையாது. மட்டன் பிரியாணி வாங்கலை. நாங்கள் 3 பேருமே வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் வாங்கினோம். ஆனால் வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அலாதியான சந்தோஷம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் நல்ல வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திப்பேன்.